ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் 65 பன்னீர் சில்லி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். பன்னீர் 65 நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சட்டுன்னு 5 மினிட்ஸில் காலி ஆகிடும். காரசாரமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 200 கிராம் பன்னீர் வாங்கி அதை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். அடுத்தது அதே ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/2 மூடி லெமன் இதில் சேர்த்திக்கிறேன். அப்போதான் புளிப்பாக டேஸ்டாக நல்லா இருக்கும் இந்த புளிப்பு சுவையோட. இப்போ இட்லி மாவு பத அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்திக்கலாம் இதில். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மசாலாவோட பன்னீரில் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு பன்னீரையாக போட்டு இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற மசாலா மட்டும் நல்லா வெந்தா போதும். ரொம்ப நேரம் பன்னீர் எண்ணெயில் வேகுனா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. மேலே இருக்கிற மசாலா மட்டும் வெந்துட்டா நம்ம எடுத்துடலாம். ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மந்த்லி ட்வைஸ், வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பன்னீரை வச்சு நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே கருவேப்பிலையை போட்டு டெக்கரேஷனுக்காக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் 65 மேலே போட்டுடலாம். நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. வெல்கம் டு KR ஃபேமிலி. தேங்க்யூ.